2 படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம். ஆமாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துருக்கோம். அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்றோம். பாய்ஸ், உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்துல வந்து லவ் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. நவீன் பிரசாத் என்ன இன்னைக்கு லவ்க்கு போயிட்டாப்ல. நவீன் குமார் தான் எப்பயுமே லவ்ல இருப்பாப்ல. அந்த வாரியர் இருந்தாங்களா ப்ரோ, அவங்க பேர் மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியரை பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். அவங்க கேரக்டரே செம்மையா இருக்கும் அவங்க படத்துல. அவங்க சின்ன ஹேர் வச்சு வந்துருப்பாங்களா, அது செம்மையா இருந்துச்சு. இல்ல லாஸ்ட் லாங் ஹேர் வளர்த்துட்டாங்க. படத்துல எவ்வளவோ கருத்துக்கள் இருந்துச்சு. அதை தாண்டி மஞ்சு வாரியரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சுன்னு சொல்றாங்க பத்தியா ப்ரோ. அதுல ஒரு ஆழமான கருத்து இருந்துச்சுல. வெற்றிமாறன் அந்த முடியிலையும் பார்த்தா கருத்து வச்சிருந்தாரு. அதுலதான் அவர் நிக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு வாத்தியாரா இருந்திருப்பாரு விஜய் சேதுபதி. கருப்பை ஒரு இன்சிடென்ட பார்த்துட்டு புரட்சியாளரா பண்ண போயிருவாரு மக்களுக்காக. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாத்தியார்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு வாத்தியார்னு சொல்றாங்கன்னு நமக்கு மீனிங் தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிருந்தாங்க, அவர் வாத்தியார். ஆமா, அதாவது ஸ்கூல் டீச்சருங்க, அதனாலதான் அவரை வாத்தியார்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அது ஸ்கூல் டீச்சரா இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆறாரு, பொறிச்சியாளர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆறான்ற ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சீன் தான் படத்துல செம்ம ஹைலைட்டான சீன். வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சீன். எனக்கு கிளைமேக்ஸ் சூரி மிரட்டி விட்டாப்ல. கிளைமேக்ஸ்ல சூர்யா ஆமா அதுல ஃபைட் பண்ணாரோ. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டா? இல்ல ப்ரோ, லாஸ்ட் 30 மினிட்ஸ் சொல்றான் ப்ரோ. கார் சீனை சொல்றான் ப்ரோ. அந்த சீன் அதுல ஃபைட்லாம் இருக்காது. ஆனா ஒரே ஒரு சின்ன மொமெண்ட் பண்ணுவாரு. அது வேற லெவல்ல இருந்துச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியும், அவர் பொசிஷன்ல அவர் என்ன பண்ணணுமோ, ஒரு ஆதங்கத்தை எப்படி காமிக்க முடியுமோ அதை காமிக்க வச்சிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கருப்பன் பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப வாத்தியார் படிக்க கூப்பிடாரு, வந்து படிங்கடான்றாரு. அப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு கருப்பேன். நான் உள்ள வந்து அமௌண்ட் என்ன ஒன்னா உட்கார படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. ஐயோ லெவல்ல இருந்துச்சுன்னா, அதாவது இந்த படத்துல இருந்து என்ன ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா, அந்த காலத்துல எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துனாங்க அப்படின்றத வந்து தத்ரூபமா காமிச்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, வெற்றிமாறனோட ஸ்டன்ட் சீன் மேக்கிங்லாம் வேற லெவலுங்க. செம்ம கூஸ் பம்ப்ஸ். அது படத்துல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிராமாட்டிக்கா ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும். ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிமா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போகும். ஆனா அந்த மாஸ் கிரியேட் பண்ற சீன்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த சீன் பாக்குறப்ப ஆத்தாடி யாரா அவர் இப்படி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஆமா, நம்மளும் இது வரைக்கும் எத்தனையோ படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். ஆனா வெற்றிமாறன் படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் மாதிரி இது வரைக்கும் எப்பயுமே பார்த்ததே கிடையாது. அவர் மட்டும் கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்தாருன்னு அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா அப்படி எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து சமூக நீதி படம் மட்டும் தான் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரம் எவ்வளவு தூரம் விளையாடுது, கீழே இருக்க மக்கள்லாம் எவ்வளவு தூரம் அதனால சஃபர் ஆகுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்துல ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருப்பாரு. அது வேற லெவலு. அது மட்டும் கிடையாது, படத்துல ஸ்டார்டிங் டு எண்டிங் த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரியாலிட்டியில நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களை நம்மளால படத்துல இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களை இன்சர்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த ஒவ்வொன்றுமே பளிச்சு நம்ம மைண்ட்ல கேட்கற மாதிரி இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் மேக்சிமம் பேருக்கு வந்து அரசியல் வந்து தெரியாது. அந்த அரசியலை வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி அவர் எவ்வளவு தூரம் சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிளா அந்த படத்துல காமிக்கவும் செஞ்சிருக்காரு. அதை எவ்வளவு தூரம் போர் அடிக்காம கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு. அந்த விஷயத்துல அவர் உண்மையிலே பாராட்டணும். ஸ்கிரீன் பிளே அவ்வளவு தூரம் சூப்பரா ரைட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து 2 மணி நேரம் படமோ 2.5 மணி நேரம் படமோ கிடையாது. கிட்டத்தட்ட 2.75 3 மணி நேரம் கிட்ட இருக்குங்க. அந்த 3 மணி நேரம் நீங்க உட்கார்றப்ப ஒரு சீன் கூட போர் அடிக்காது. எந்திரிச்சு போலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. ஆமா, நம்ம உலகத்துல வந்து எப்படி அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து தத்ரூபமா காமிச்சிருக்காரு. அடுத்து படத்துல மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம இது இளையராஜா தான் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க அளவுக்கு போட்டிருந்தாருங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, வேற லெவல் பண்ணிருக்காரு. பயங்கரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டர் பழசா பழைய காலத்து மியூசிக் மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா இந்த படத்துல போட்டிருக்க எல்லா மியூசிக்குமே அவ்வளவு வெங்கேஜரா சூப்பரா போட்டிருந்தாருங்க. இசைஞானி தான். ஆமா, அதுல பாட்டு எல்லாம் உண்மையிலே உட்காந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வேற லெவல். அந்த த்ரில் ஃபீலிங்லாம், அந்த மொமெண்ட், அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த த்ரில் ஃபீலிங் அப்படியே கிடைக்கும். அதுல இன்டர்வல் சீன்ல ஒரு பாட்டு வரும் பாத்தியா, அந்த சோளக்காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் வெறித்தனம். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த சாங்லாம் கேக்குறப்ப நம்மளுக்கு நரம்பு போட்டுக்கும். நம்மளே அப்படியே ரத்தம் கொதிச்சு வெளியில வந்துரும். வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கரம் இருந்துச்சு. பாக்கலையா? அந்த அளவுக்கு போட்டுருந்தாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்காத ஒரு பாட்டு அந்த படத்துல இருக்கு. அதுதான் கல்யாணம் பண்றப்ப வரும். அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கும் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. கேமராலாம் செம்ம. அது உண்மையிலேயே இது வரைக்கும் எத்தனையோ பீரியாடிக் ஃபிலிம் பார்த்திருக்கோம். அதாவது அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்க படங்கள் பார்த்திருக்கோம். அதுல அந்த காலத்து லுக் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஆனா இந்த படத்துல நம்ம பாக்குறப்ப உண்மையிலே அந்த காலத்துல தான் நடக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஃபீல் அப்படியே கிடைச்சிட்டே இருந்துச்சு படம் பாக்குறப்ப. அதுலயும் அந்த மலையில எடுக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத்தாடி எல்லாம் கேமரா வேற லெவல்ல விளையாண்டு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துப்பான்னு தெரியல. ஆனா
அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒருத்தங்க உட்காந்து தியேட்டர்ல தான் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நீங்க ஓடிடில பாக்குறேன், டிவில பார்க்கலாம் பார்க்க கூடாது. தியேட்டர்ல பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுலயும் அந்த மலையில ஏரியல் வியூ ஷாட்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த சீன்லாம் பாக்குறப்ப பார்த்தாடி எப்பறம் எடுத்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு செம்மையா இருக்குங்க. இந்த படத்தை நம்ம பாக்குறப்ப அந்த பீரியடுக்கு அந்த இதுக்குள்ள ஃபீல்குள்ள நம்ம போறதுக்கு முக்கியமான காரணமே அதுல இருக்கிற எல்லாரோட கேரக்டரையும் அந்த மேக்கப் ஹேர் ஸ்டைல் அது அந்த காலம் மாதிரியே இருக்கு, அப்படியே இருக்கு, அச்சசலா அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் பயங்கரமா ஒர்க் பண்றாருங்க. ஈவன் கீழ இருக்க தர முதற்கொண்டு ஒரு ஃபைட் சீன்ல சகதி கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படியே ரியாலிட்டியா இருக்கு. இந்த இடத்துல அது எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் வச்சு எடுக்கிறாங்க. நைட்னா நைட்டு தான், அவ்வளவுதான். அதுல எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போடவே மாட்டாங்க. அந்த நேச்சுரலா இருக்க லைட்ல வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த சீன் அப்படி எடுக்கிறப்ப நம்மளால உள்ள போக முடியுதுன்னா செம்மையா இருந்துச்சு. ஒரு டிராமா பிலிம் இவ்வளவு தூரம் உட்காந்து பார்க்க வச்சிருக்காருன்னா வேற லெவல் தான், வேற லெவல் தான். அதுல நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே நல்ல கருத்துக்களா இருந்துச்சு. அடுத்து இப்ப நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாக்குறோம். 2K கிட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னு கேக்குறோம். உங்களுக்கு எது பிடிக்கல? ரொம்ப பேசுற மாதிரி இருந்துச்சு படத்துல பேசிட்டே இருக்காங்களா? ரொம்ப அப்படியே பேசிட்டே. ஏன்னா கம்யூனிசம் பேஸ் பண்ண பிலிம்ல அப்ப கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சில கருத்துலாம் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் தான் நிறைய அப்படியே இருக்காங்க. அவரோட பிளாஷ்பேக் அவரே சொல்லிட்டே இருக்கிறது. சூரிய திடீர்னு பேசுறாரு, எல்லாம் நடந்துருச்சுமா அவங்க அம்மாட சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு அப்படியே விஜய் சேதுபதி அவர் ஸ்டோரி சொல்றாரு. அப்படியே மாறி மாறி இல்ல அதுக்கு ஒரு மாறி மாறி ஸ்டோரி சொல்றோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ரீசெண்டா டிராமா பிலிம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு தமிழ்ல குறைஞ்சிருச்சு. டிராமா பிலிமே பார்க்காதப்ப திடீர்னு போய் டிராமா பிலிம் பார்க்க சொன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுல முக்கியமா 2K கிட்ஸ் எல்லாம் நம்ம சொன்னா அவங்க ஆக்ஷன் பிலிமா பாக்குறாங்க. லவர்ஸ், ஆக்ஷன் லவர்ஸ் அவங்க எல்லாம் போய் ஒரு டிராமா பிலிம் உட்கார வச்சா கடுப்பாறாங்க. அதனாலதான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. வேற என்ன நெகட்டிவ் உங்களுக்கு? எனக்கு இந்த அந்த ஒரு கேரக்டர் இருப்பார்ல போலீஸ்காரரு. ஆமா 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 ராகவேந்தரா படுத்துறான்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டு கொள்ளுவாரு. அவர் எனக்கு பிடிக்கலாம். அவரை பிடிக்கலங்க அவருக்கு. அந்த கேரக்டர் பிடிக்காத அளவுக்கு இருக்கு. நெகட்டிவ் சொல்றானா அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணவர் எனக்கு பிடிக்கலன்ற பாத்தீங்கன்னா அவர் பண்ணது தப்பு தானே. அவர் தப்பமாக்கிறதுக்காக 4 பேர்த்த கொள்றாரு. அந்த அளவுக்கு கேரக்டர் ஆழமா எழுதிருக்காங்க. அது வெற்றிமாறனோட சக்சஸ். படத்தோட நெகட்டிவ் கிடையாது. இது வந்து பாசிட்டிவ்ல நீ சொல்லணும். இந்த ஃபைட் சீன்லாம் குத்தி இது பண்ணி ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு மாமா. அசலா ரியாலிட்டியா எடுக்கணுன்றக்காண்டி அவர் எக்ஸ்ட்ரீமா வந்து கல்ட் கிளாசிக் மாதிரி எடுத்திருந்தாருங்க. ஆமாங்க. அதுவும் அந்த இன்டர்வல் சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கல்ட் கிளாசிக் தான். ஆமா, அது கொல்ற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டா எப்படி விட்டாங்களோ அந்த மாதிரி எடுத்திருந்தாரா. ஆனா அந்த சீன்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. என்ன இவருக்கு பிடிக்கலன்றாரு. அதை விட அந்த சகதியில வச்சு இந்த அடிப்பாங்க, சாட்டே வச்சு அடிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அசலா ரியாலிட்டியா காமிக்கணுன்றக்காண்டி அப்படி எடுத்திருக்காரு. ஆனா அது வந்து நம்ம வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி மன இறுக்கம் கிரியேட் ஆகும். அந்த காலத்துல இருந்த மக்கள் அப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க யாருக்குமே. இல்ல மாமா, அதுவும் பாக்குறதுக்கு பெண்களா இருந்து பாக்குறது நீ அத படத்துல பாக்குறப்ப உனக்கு அப்படி இருக்குன்னா அப்ப உண்மையில அப்படி வாழ்ந்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். அத வந்து ரியாலிட்டியா அவனை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றக்காண்டி அப்படி டெப்தா காமிச்சிருக்காரு. பார்க்க முடியல. ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, அந்த கஷ்டத்தை வந்து அப்ப அந்த காலத்துல இருந்து அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. இல்ல ப்ரோ, இவன் லவர் பாய் ப்ரோ, இவன் சாஃப்ட் ஹார்ட்டட். அதனால அப்படித்தான் இருக்கும். அடுத்து நெகட்டிவ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. படத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சீன்ஸ் ரொம்பலாம் கிடையாது. எங்களுக்கு மேக்ஸிமம் படம் ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கிரீன் பிளேல வந்து பிரசன்ட் பாஸ்ட் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி எழுதியிருந்தாரு. அது நம்ம கொஞ்சம் படிச்சவங்க பாக்குறப்ப ஒரு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப பசங்களே கேக்குறாங்க, அவர்தான் போன சீன் இறந்துட்டாரு மாமா, இந்த சீன் எப்படி மாமா வந்தாரு அந்த மாதிரி சீன்லாம் வர்றப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் விஜய் சேதுபதியோட பிளாஷ்பேக் வரும். அதே நேரத்துல சூரியோட அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுற மாதிரியான விஷயங்களும் வரும். அந்த சீன்ஸும் கொஞ்சம் லிட்டில் பிட்டா கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கனால எனக்கு எல்லாமே படம் பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. கதை எழுதுறவங்களுக்கு வந்து பாத்திரே புரிஞ்சுக்க முடியுது பிளாஷ்பேக் இது பிரசன்ட்னு. ஒரு நார்மல் ஆடியன்ஸா ஜெனரல் ஆடியன்ஸ் நார்மலா போய் பாக்குறவங்க எல்லாம் பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது பிரசன்ட்னா திடீர்னு பிரசன்ட் போகுது திடீர்னு பாஸ்ட் போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் லவரா இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சமூக நீதி படம் பார்க்கணும். வெற்றிமாறனோட டைகார்ட் ஃபேன்னா இந்த படம் சூப்பரா பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, வெற்றிமாறன்னா படம் எப்படி எடுப்பாரு அந்த நோக்கத்துல போனீங்கன்னா படம் வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். தாண்டி விடுதலையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் சொல்லி போனீங்கன்னா கரெக்டா பிடிக்கும். அது தாண்டி நம்ம புஷ்பா 2 மேல எதிர்பார்த்து போனீங்கன்னா சுத்தமா பிடிக்காது. அது வந்து வேற எக்ஸ்ட்ரீம், இது வேற எக்ஸ்ட்ரீம். நல்ல படம். அடுத்து நவீன் பிரசாத் முக்கியமான சீன் சொல்லுங்க. விடுதலை 1 அளவு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா பார்த்தா விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அது வேற விதமான படம். அதுல வந்து அந்த போலீஸ் அவங்க வந்து என்ன மாதிரி விசாரணை பண்றாங்க அந்த மாதிரி போச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல். இப்ப நடக்கிற அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல எப்படி நடந்துச்சு, அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக ஒருத்தர் எப்படி போராடினாரு, அவர் எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா படம் ஃபுல்லா காமிச்சிருப்பாரு. அதை ஃபுல்லா அப்படியே காமிச்சனால வந்து கொஞ்சம் வந்து சினிமாட்டிக் எதிர்பார்த்தா பார்க்க முடியாது. விடுதலை 1 மாதிரி சினிமாட்டிக் எதிர்பார்த்தா பார்க்க முடியாது. ஆனா இதுல வந்து பொலிட்டிக்கல் டெப்த் அதிகமாவே இருக்கு. படம் பார்த்தா நம்ம நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா. அதுல இந்த படத்துக்கு முன்னாடி நிறைய கத்துக்க முடியும். அவ்வளவு
விஷயங்கள் வச்சிருக்காரு உள்ள. அதாவது நம்முடைய அடுத்த ஜெனரேஷனோட அரசியலை நோக்கி இந்த படம் மூவ் ஆகுது அப்படியே. ஓகே, ஃபைனலா ஒரே வேர்ட்ல விடுதலை 2 படத்தோட ரிவ்யூ சொல்லுங்க பாய்ஸ். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஆமா, ஒன் டைம் பார்க்கலாம். படம் சூப்பருங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், ஒரு பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னா உண்மையிலே வேற லெவல் படம் இது. வந்து உண்மையிலே ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படம் அடுத்து வருமா தெரியாது. உண்மையிலே சூப்பர் படம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா போய் பாருங்க. ஆமா, எனக்கு விடுதலை 1 விட விடுதலை 2 தான் செம்மையா பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல என்ஜாய் பண்ண. அரசியல்ல வந்து ஒரு தெளிவான பார்வை இருக்கு இந்த படத்துல. சோ அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு விடுதலை 1ல கூட பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி சூரி பறந்து பறந்து அடிச்சிட்டு இருப்பாரு, அது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி இழுக்கிறதுல இந்த இதுல இல்லவே இல்ல, சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஆமா, எப்பயுமே ஒருத்தவங்களோட ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுட்டு அவங்கள டிசைட் பண்ணக்கூடாது. அவங்களோட இன்னொரு பக்கம் கதை இருக்கும், அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இது ரைட்டா தப்பான்னு நம்ம முடிவே பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. ஆமாங்க, அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஒரு ஆள் சொல்ல, ஏன்னா நாங்க ஒருத்தர் சொன்னா தனிப்பட்ட இதை கேட்டு நீங்க தப்பா டிசைட் பண்ணிடலாம் இல்லையா. அதனால கிட்டத்தட்ட 5 பேர் சேர்ந்து சொல்லியிருக்கோம். சோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பத்தின என்ன கமெண்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க படத்தை பாட்டு வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா கடைசி டயலாக் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வேற லெவல் இருந்துச்சு. இனி அடுத்த நல்ல படம் வரப்ப நான் உங்களுக்கு ரிவ்யூவோட சந்திக்கிறோம். பாய்.